விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, இந்த பதிவில் இப்போ கிரக சூழ்நிலை, கிரக மாற்றங்கள், பொதுவாக எல்லோருடைய மனசில் என்ன கேள்வி இருக்கும்? விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா? என்ன, இன்னைக்கு என்னோட நேர காலம் எப்படி இருக்கு? காலமும் நேரமும் எனக்கு எப்படி இருக்கு? இப்போ நல்ல நேரம் இருக்கிறதா? எதோ நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்குது. அதற்கு மாறாக நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போ மனமகிழ்வு தரக்கூடிய நிகழ்ச்சிகளோ தரக்கூடிய காலமும் நேரமும் இப்போ இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரகங்கள் பயிற்சி ஆகிறது அப்படின்னா முக்கியமாக நாம் எதை எடுத்துக்கிறோம்? எல்லா ராசிக்காரனுமே அதுதான். ராகு கேது, சனி பயிற்சி, குரு பகவான், இந்த முக்கியமாக இந்த 4 கிரகங்களைத்தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி சூரியனையோ அல்லது புதனையோ நாம் பெருசாக அந்த பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இப்போ தசா காலம் அல்லது புத்தி காலம் என்னங்கிறத பார்த்துட்டு, லக்னாதிபதி வலுவை நம்ம பார்த்துட்டு அதற்கான கணக்குகளை சொல்கிறோம். இப்போ இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கு இப்போ கால நேரம் எப்படி இருக்குது அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா தினமும் பயிற்சி ஆகிற சந்திரனும் மாதம் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய சூரியனும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்போவுமே. அப்படி எடுத்துட்டு வேத பஞ்சாங்கத்தில் நாம் இந்த கணக்குகளை நம்ம போட்டு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கால நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான். 5 விதமான தொழில்களை நீங்கள் பெரிய லெவலில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய காரணம் இப்போ இருக்குது. இப்போ குரு நாம் கணக்கில் எடுத்தோம்னா 8ஆம் இடத்து குருவாக வந்துட்டார். 8ங்கிறது பொதுவாக 6, 8, 12 முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறது. இப்போ 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம், உங்களுக்கே தெரியும். அதே போல் கேது 10ல். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கும் போது ஆழ்ந்து 1க்கு 4 முறை யோசித்து செயல்படணும் விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரிகள். இப்போ முக்கியமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் மாணவர்களாக இருந்தால் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கிடணும். ஏன்னா சளி பிடிக்கிறது, இந்த தொண்டை பகுதியில் சளி கட்டி கொள்வது, மூச்சு திணறல் ஏற்படுறது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இடம் மாற வேண்டும். எப்படி நாம் செய்யக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீட்டை விட்டு கொஞ்சம் மாறி இருக்கும், அது மாதிரியான சூழல் உருவாகும். தொழிலில் முதலீடு செய்யும்போது சொந்த பந்தம் உறவுகள் பேச்சு கேட்டு முடிவு எடுத்துடவே கூடாது. ஏன்னா காரணம், தொழிலில் முதலீடு செய்யும்போது அது ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பை தருகிறார் ராகு. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிடணும். அப்போ விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்? முக்கியமாக திருமண காரியங்கள் கைகூடும். திருமண முயற்சி எடுக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பேச்சில் ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா வம்பு, அடிதடி, சண்டை இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வம்பழுத்து விட்டுரும். இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடணும். ஏன்னா நமக்கு இப்போ கால நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பலாபலன் நமக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சங்கடமும் இருக்கத்தான் செய்யும். விருச்சிக ராசி அன்பு சகோதர சகோதரிகளே,
இப்போ அரசியல் சார்ந்த துறைகளிலே இருந்து, அதிகாரத்துறையிலே இருந்தீங்க அப்படின்னா, பதவி மாற்றம், பதவி உயர்வு உண்டு. அதே நேரத்தில வேலைகள்ல ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை உருவாகும். தீர்க்க முடியாத சங்கடங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதையும் கவனத்தில் எடுத்துக்கிடணும். அதேபோல வீட்ல எப்பவுமே ஒரு வருமானம் சீரா இருந்துன்ருக்கும். பணவரவுக்கு குறைச்சல் இல்ல. அதே நேரத்தில உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவா, உறவு கர்மங்களுக்குள்ள சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உறவு கர்மங்கள் அப்படின்னா, இந்த சொந்த பந்தங்களால தீராத சங்கடமும், பலவிதமான சந்தர்ப்பவாதிகள நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில இருக்கு. விருச்சிக ராசிக்கு இப்ப காலம் எப்படி இருக்கு, நேரம் எப்படி இருக்கு அப்படின்னா, தொழில்ல சிறப்பா இருக்கு. ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த நேரத்தில இருக்கு. 2வது பதவி மாற்றம். உயர் பதவியில இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, பதவி மாறினால் நல்லது. ஆனா, அதுக்கான வாய்ப்பை இந்த கேது உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அத கவனத்தில் எடுத்துக்கங்க. அதேபோல தவறான பழக்கம். என்ன அப்படின்னா, அ மருத்துவ செலவு. இந்த தவறான பழக்கத்தினால மருத்துவ செலவு உருவாகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா, உடல் ஆரோக்கிய கேடு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம, அரசாங்க வேலைகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது கிடைக்கும். ஏன்னா, இந்த நேரத்தில அதற்கான வாய்ப்பு நெறைய இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டு இந்த மாரி பங்குச் சந்தைகள்ல முதலீடு பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால், லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு சேர்மான சொத்தாக மாறும் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அடிச்சு சொல்லலாம். அதேபோல அ வீட்ல உறவுகள் நமக்கு மேல மூற்றவர்கள், அண்ணன், அக்காக்கள் இந்த மாதிரி இருந்தா கவனமாக கையாளணும். ஏன்னா, அவங்களால நமக்கு சில சங்கடங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில அ பணவரவு சீரா இருக்குது. அதேபோல மனச்சிதறல்கள், எண்ணங்கள் எதையோ யோசிக்கச் சொல்லும். பலவிதமான யோசனை வந்துண்டே இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல வெளியூர்களுக்கு போய் அல்லது வெளிநாடுகளுக்கு போய் தொழில் செய்யும்போது, தொழில் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சகோதர, சகோதரிகளுக்கு நிச்சயமாக சொல்லுகின்ற நல்ல லாபம் இருக்கிறது. கண், பகுரு, பிறப்புறுப்பு, கர்ப்பப்பை, ஸ்கின், தோல் சம்பந்தப்பட்ட இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா, அதற்கான வாய்ப்பை வெளியில உருவாக்கிக்கிட்டே இருப்பார் ராகு பகவான். பொதுவா விருச்சிக ராசி அன்பு சகோதர, சகோதரிகள் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. கால நேரம் நல்லா இருக்கும்போது, தொழில் சார்ந்த வேலைகள முழு மூச்சா ஏற்று. ஏன்னா, இப்ப நீங்க எடுக்கக்கூடிய புது முயற்சிகள், இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். அந்த மாதிரியான காலம் இருக்கு. இதுக்கு இடையில இந்த நாட்களிலே சனி கிரகத்தின் வக்ரமும் உண்டு. அது இன்னி ஒரு பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, அது சங்கடத்தையும், ஒரு அசாதாரண சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய வக்ரமாக இருக்கிறது. அதனால அதை இன்னி ஒரு பதிவுல சொல்றேன். இந்த பதிவை பொறுத்தவரைக்கும், காலமும், நேரமும் உங்களுக்கு இன்பமும், துன்பமும் கலந்து வந்தது போல, எந்த எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுமோ, அதில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனமா இருக்கணும். பொதுவா இந்த கால நேரத்தில தொழிலுக்கு உண்டான முதலீடு, வெளியூர்ல தொழில் செய்றது, ஆன்மீக பயணம் போறது, திருமண நிகழ்ச்சிகள் நடத்துவது, கல்வி படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு கல்வி மாற்றுவது,
காலேஜ் ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூலுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பேச்சில் ரொம்ப கவனம், நிதானம், பொறுமை வேணும். உறவுகளை பார்த்து தான் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கணும். நட்புகள்கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சில் கவனம். அந்த மாதிரியான கால நேரமாக இருக்கிறதுனால எதையும் 1க்கு 4 முறை ஆராய்ந்து யோசித்து செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கிறது. அதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து வெற்றியடைய வேண்டும். இதேபோல ஒரு முக்கியமான தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி.